இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார்னு ஒரு லைன் வரும். பொருள் கொண்ட பேர்கள் மனம் கொண்டதில்லை, தரும் கைகள் தேடி பொருள் வந்ததில்லை அப்படின்னு ஒரு லைன் வரும். இது மாதிரி ரொம்ப நாளாவே பணம் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க மனசு வராது, கொடுக்கணும் நிறைய பேருக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள்ட்ட பணம் சேராது அப்படின்னு ஒரு கான்செப்ட் ரொம்ப நாளா இந்த பாட்டு வந்தது கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஸோ அப்பையிலேருந்தே இந்த கான்செப்ட் இப்போ வரைக்குமே அதுதான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாலஜி இருக்கு. இருக்கிற நிறைய பேருக்கு செஞ்சுட்டு தானே இருக்காங்க, செய்யாமே இருக்காங்க. நிறைய பேருக்கு நல்லது செய்யறாங்க, சாப்பாடு போடுறாங்க, ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க, வாழ்க்கைக்கு ஹெல்ப் பண்றாங்க, எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு நிறைய பேர் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா இந்த பக்கம் பார்த்தாலுமே ஒரு பக்கம் ரொம்ப அளவுக்கு அதிகமான படம், செல்வாக்கு, புகழோட வாழ்றவங்க நிறைய பேர் அவங்க நினைச்சா ஒரு நிமிஷத்துல ஒருத்தரோட லைஃபை ஈஸியா மாத்தலாம், அவங்க யாரும் முன் வர்றதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இந்த பக்கம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இருக்கிறவங்க எல்லாரும் கண்டிப்பாக கொடுத்தாகணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டினும் இடையில ஒரு கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்க கஷ்டப்படுறாங்க, லைஃப்ல அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி வந்திருக்காங்க, கொடுக்கணும்னு என்ன கட்டாயம் இருக்கு அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. இது மாதிரி பண விஷயத்துல நிறைய தாட்ஸ், நிறைய பேர் ஃபிலாசபி நிறைய பேசிக்கிட்டே போவாங்க. உங்களுக்கு இது மாதிரி கன்ஃபியூஷனான ஸ்டேட்மெண்ட்ஸ், இது மாதிரி மாற்றி மாற்றி இருக்கிற கான்ட்ரவர்சியான விஷயங்கள் ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.